ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக் கேமர்ஸ் தமிழ். ஸோ நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஒரு பிஆர் மேட்ச் தான் போடுறோம். அதே மாதிரி இது வந்து சோலோ தான். சோலோவில் எப்படின்னா பெருசாக கீச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த மேட்ச் ஆடினேன். ஆனால் எனக்கே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடிருக்கேன். அது இனிமேல் இப்போ நீங்களே பார்ப்பீங்க. ஆக்சுவலி இதை நான் தான் விளையாண்டுன்றதுனால எனக்கு வந்து வாய்ஸ் ஒரு எப்படி விடுவான்னு தெரியும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எப்போயோ எடுத்துட்டேன், பட்டு அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த விளையாடு பிரச்சனை ஒருத்தர் சரியாக எடுவிடும். MP40 கையில் கிடச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எல்லாமே. MP40 இல்லைனா கதை எந்த அளவுக்கு இதுதான். சவுண்டு ஃபுல்லாக பண்ணி ஓகே. இல்லை இதை தடிப்பானோம் சூப்பராக இருக்கும். நான் இறங்கினது 2 பேர் தான். ஆக்சுவலி இறங்கின 2 பேர் அடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல சைலன்ஸ் இருக்குது. 5 மேலே போல் இருக்குது. ஒருத்தங்கிட்டேருந்து சைலன்ஸ் எடுத்துருப்பேன். இங்கே ஒரு சைலன்ஸ் கிடைக்கும். அப்படியே இங்கேருந்து அங்கே ஸ்காரை மாற்றிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு சைலன்ஸ் இருக்கும். கூட M4 ஒன்றா சேர்த்துருக்கோம். அன்எக்ஸ்பெக்டட் தான் நடக்கும். அது திடீர்னு வந்து இறங்கிடுவான் பக்கத்தில். ஒரே சிப்பாக ஒரு அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் போய் செத்துருவேன். இதுதான் நினைக்கிறேன். எனக்கே மறந்துச்சு. எப்படி சூப்பராக குளோவல் போடுறேண்ணா, வேலை சூப்பராக கெத்தா மாசா பாருங்கள். நானும் குளோவல் போட கற்றுக்கினேன். ஸோ இதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணேன், நான் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கணும். குளோவல் போட கற்றுக்கிட்டா நீ ப்ரோ பிளேயராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குளோவல் போட்டு தாங்க ப்ரோ பிளேயராகவே ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கண்ணே. செல்ல கொட்டிடு அழகா பண்ணுவீங்களா? நான் போயிட்டு அது என்னது பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணுவீங்களா? நம்ம ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுவோமா? இப்படி சூப்பராக இருக்குல்ல, கொஞ்சம் பண்ணி விடுங்கப்பா. இங்கே ஒரு 6 கிலோ பட்டுன்னு போட்டாச்சு. வீடியோ 2 நிமிஷம் வகையா. ஆனால் நம்மளை லாஸ்ட்டு சுற்ற விட்டுறணும். ஆக்சுவலி நானே எதிர்பார்க்கலைங்க இந்த மேட்ச் போய் அடி பண்ணேன். அப்படியே வச்சிட்டேன். ஆனால் எல்லா லூட்டோட கரெக்டாக இருந்தது. வேணுமா எல்லாமே இருந்தது. அதே மாதிரி இந்த OB51 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக எதுவுமே மாற்றின மாதிரியே ஐடியா தரல. மாற்றிருக்கானுங்க, ஆனால் அதுக்கு இந்த பழைய லூட் அவுட்டே இருந்தால் நடந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா பவுண்ட்ரி டோக்கன் இருந்தால் இது இன்னும் 6 நாள் கிடைக்கிறது அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் கேம். இங்கே வந்து அப்கிரேட் ஆமாடா. அதை வச்சு வேறு 600 காயின் கொடுத்து வேறு இது பண்ணுற மாதிரி இருக்காது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி எனக்கு செட் ஆகுது. ஏன்னா சும்மா நார்மலாக ரிவைவ் பண்ணுறதுக்கே காயின் அதிகமாக கேட்குறேங்க. கரெக்டு தானே? அதிகமாக ரிவைவ் பண்ணுறதுக்கு காயின் அவங்க கேட்கும்போது சரியாக அவங்க ஹெல்த்து கம்மியாகுது அஸ்டோமேன்னு சொல்லிட்டு ஏறுவான் பையன். MP40 வச்சுது தெரியாமல் பட்டாண்டு மண்டையில் தட்டி உட்கார வச்சிடும். நான் இதில் கச்சேரிக்கும் ஆக்சுவலி வந்து M4 நான் அப்கிரேட் பண்ணிக்க மாட்டேன். அதாவது ஒரு மேட்ச் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி போகும்போது தான் அப்கிரேடே பண்ணிருப்பேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி சைலன்ஸ் இருந்தது, அதுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் இட்லிஸ்ட்டு பாடுறதுக்கு தான் அவன் நிறைய வச்சுருந்தேன்.
இது வரைக்கும் நான் அதெல்லாம் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் போட்டது கிடையாது. ஸோ எதுக்கு போட்டு தர நம்ம மேலே எவனை வந்து டார்கெட் அடிச்சானே இது ஆயிரான்னு சொல்லிட்டு தான் போடல. இந்த வீடியோவே 2 பேர் இருந்தானுங்க. அவங்க ஒருத்தர் ஆக்சுவலாக அவன் தான் கால் அசார், அவனை தான் முடிக்கணும். ஆனால் இங்கே ஒரு பீஸு அஃப்ரைனு அதை பார்க்காம அவன் ஜாலியாக மேலே உட்காந்து இருப்பான். நான் அந்த பீஸ் அஃப்ரைன்னே தெரியாமல் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் குச்சி கிரைண்டர் தூக்கி போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் தான் ஏரியா இங்கே ஒருத்தர் நின்று சரி கண்ணாச்சு ஊற்றுவான் அப்படின்னு போவான். அப்படின்னு பீச்சு போயிடு மண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் வச்சுருவேன். ஒருத்த கார் வரத்துன்னு சுற்றி நிற்பான். ஆச்சு இதில் ரணங்களுக்கு ஒரு கிழிப்பா அப்படின்ற மாதிரி கார் எடுத்துன்னு சுற்றி நிற்பான். போயிட்டேங்க எப்படி சூப்பராக ஆள் பாருங்கள்ல. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்க்கலை இந்த மேட்ச். நான் 14 கிலோச்சு போய் அடிப்பேன். அதுவும் இங்கே அப்படியே ஒருத்தர் ஆம்பல்ல அந்த பிஜிஎம் போட்டுனே பண்ணு வருவாரா, வந்த வேகத்தில் அனுப்பிச்சி விட்ருவோம் அவரை திருப்பி. பைத்தியக்கார ஊக்காங்க போட்டு அடிக்க முடியாது நினச்சின்னு அதே ஊக்காங்க போட்டுனே வருவான். தலைவர் எழுத்து கூட போட்டிருக்க மாட்டாரு, விட்டு எழுத்து போட்டிருக்கலாம். எழுத்து கூட போடாமல் அடி வாங்கி சுற்றுறான். பாவம் பையன் ஃபீல் பண்ணிருப்பான். 11 பேரா நம்மள சேர்க்காமல் 10 பேர் இருக்கிறானுங்க. 10 பேர் நானும் 3 பேர் தான் அடிக்கும். மற்றவனுங்க அவனும் ஏதாச்சும் சுற்றுறானுங்க. ஸோ எனக்கு பிரச்சனை ஜாலியாக அடி சுற்றினே இருப்பேன் நான் பார்த்து. ஆனால் அந்த லாஸ்ட்டு தேட விட்டானே கேஸ். அப்போ கூட அந்த 3 பேர் அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு 2 பேரில் ஒருத்தன். ஃபஸ்ட்டு 2 பேர் ஓரளவு ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக கிடையாது, ஓரளவு ஈஸியாக மாட்டிட்டானுங்க. அதுக்கடுத்து மாட்டவே இல்லை அவனுங்க. திடீர்னு ஒரு மேதனை மீதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே கடுப்பாயிடுச்சு. வயசு ஒரு பற்றி அதனால தான் கொஞ்சம் மேதனை மீதி வருது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே கேம் ப்ளே மட்டும் பாருங்க. நான் கொஞ்சம் ரெடி சாப்பிட்டு வந்து தெம்பா பேசுகிறேன். வந்துட்டேன். ஓ ஓ ஓ ஓ 10 நிமிஷத்துக்கு மேலே வரும்னு பார்த்தா 10 நிமிஷத்துக்கு போய் முடிஞ்சிடும் போல இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 நிமிஷம் வரும், அவ்வளோதான். பாருங்க என்ன சேர்க்காம 4 பேர் இருக்கிறானுங்களா, அதில் ஒருத்தர் எலிமினேட் ஆயிடுவோம். மீதி 3 பேரில் மீதி 3 பேர் நான் தடிப்பேன். ஆக்சுவலி இங்கே ஒருத்தர் ஓடிருப்பான், யூஏவியில் காமிச்சிருக்கோம். ஆனால் நான் அவனை தேடி போனால் அவன் அங்கே இருக்க மாட்டான்.
நான் கதைன்னு தான் எனக்கு தெரியல. பத்து நிமிஷம் வந்துச்சு. பிஆர் மேட்ச்சு 10 நிமிஷம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே ஒருத்தன் ஆக்சுவலி ஏறி வருவான். காரில் இருக்கிறவன நான் அடிப்பேன், இருந்தாலும் பைப்பில் தப்பிச்சிடும். அங்கே எடுத்துன்னு போய் விட்டுருவான். இவனை தான் ஏறி வருவான். சரி, அவங்க வேலையை கழிச்சு விட்டுறான்னு பார்ப்போம். மாஸ்டர் இங்கே ஒருத்தன் பேடி ஏறி வருவான். இல்லைன்னு நினச்சினேன். அவர் ஹெட்டு போட்டு சரியான ஹெட்டு விடும். அவன் அங்கே போய் கல் அந்த கவரை எடுத்துருப்பானா, அவனை கொல்லாம தான் போவேன். ஆக்சுவலி ஒரு அங்கே அடி வாங்கி செத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் வந்து அவன்கிட்ட அடி வாங்கி செத்துறான். இவன் தானே அது? அப்போ வேற ஒருத்தன். ஆமாம்மா, சாரி, மாற்றி சொல்லிட்டேன். இங்கே ஒருத்தன் ஜீப் எடுத்துன்னு வந்தால, அவன் அந்த சீட் போய் சண்டை போடுறேன்னு தெரிஞ்சுனே அவன் ஜீப் எடுத்துட்டு அந்த சீட் போயிடுவான். இன்னொருத்தன் ஜோனுக்கு வெளியே வந்துட்டுருப்பான், அவன் ரினேட் ஆயிடுவான். ஆக்சுவலி நான் பயன்ட்டேன், ஏன்னா அவனும் MP40 நானும் MP40 2 பேரும் ரெட் ஆஃபர் வரையுமா இருக்கும். திடீர்னு ப்ரெடட்டரி இல்லை குரோமாசம் எத்தனை இருந்தால் நான் செத்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து ப்ரெடட்டரி கோப்ரா ஸ்கின் MP40 வந்து கோப்ரா MP40 வந்து டேமேஜ் அதிகமாக. இங்கே ஒருத்த டான்னு வைப்பாங்க. 3rd லெவல் ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சேன். அது வந்து ஒரு 130 டேமேஜ் கிட்டே போயிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. பர்மனன்ட் கவர் எத்தலான்னு சொல்லிட்டு பின்னாடி வருவோம். ஏன்னா அவன் வந்து திடீர்னு குரோமாசமிக் MP40 வந்து இது கதை வந்து ரெட் ஆஃபேர் அதிகம், சரியான ரெட் ஆஃபேர். ஆமர் பிளான் இருக்கு, டபுள் ரெட் ஆஃபேர் கொடுத்துருப்பானுங்க. அது அதால தெரிஞ்சுது இதை உடையது இருந்தார். அப்படியே மிஸ் பண்ணிட்டேன் நான். இந்த பின்னாடி அவன் மெடிக்கெட் படம் உட்காரவான்னு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், யோசிக்காமல் இந்த சைடுலேருந்து அந்த சைடுக்கு ரஸ் அடிக்கிட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான் சொல்லிட்டு ஏறிட்டேன். 12 நிமிஷம் போயிடுச்சு பாப்பா. அவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து கிரெனேட் குக் பண்ணி போட்டுருப்பான். அங்கே வந்து கிரெனேட் குக் பண்ணுவான். அதுக்கு எனக்கு ஒரு குளோ வச்சுருமா, அங்கேருந்து கரெக்டாக கிரெனேட் குக் பண்ணிட்டான். பண்ணி போடுறதுக்குள்ளே இங்கே வந்து MP40 ஹெட்ஷாட் வச்சு முடிச்சாச்சு. சரி, வரையும் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அப்படியே வந்து இது பண்ணுறோம். CS இதான் புது ஏசிங்களா? ஆடா ஒரு ஒன்றை படி வர மாட்டேங்குது. கீஸ் ஒரே கீஸ் தெரியும் வீடியோ. சரி, ஓகே, அப்படியே போய்ட்டு ஒரு மேட்ச் சீரியஸில் போட்டுருங்க. சாரா மட்டும் க்யூட் ஆகிற மாட்டான் அவன். சரி, நம்ம வாய் கலருது என்ன இப்படி கலருது கலருது. இப்படியாட்ட அப்டேட் பண்ணிட்டானா? நம்ம வந்து நான் அப்டேட் பண்ணேன். நாங்கள் இருந்தால் தோத்தா செகண்ட் ரவுண்ட் நான் தேடி போகிறேன். அதுக்கு இப்போ அப்கிரேட் பண்ணி வச்சுட்டாங்க.
ஸ்டண்டாடி அவன் யார்டா கண்ணு முன்னாடியே வந்து மெடிக்கெட் போட்டுனுறான் உட்காந்துன்னு. ஐயோ என்னால் சிரிப்படக்கம் இல்லையே. யார் கைஸ் அவன் பைத்தியக்காரன் கண்ணு முன்னாடியே உட்காந்து மெடிக்கெட் போட்டுனுறான். நீங்கள் பார்த்தீங்களா அதை? அவன் எங்கே உட்காந்து மெடிக்கெட் போட்டுனுறான்னு கட்டா கத்தி சேட்டை ஃப்ரெண்டை போய் கவர் எடுத்து மெடிக்கெட் போட்டால் கூட பரவாயில்ல. எங்கேயோ போய் மெடிக்கெட் போட்டுனுறான். ஏர் ட்ராப்லாம் தாண்டி உட்காந்து போய் நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சி மெடிக்கெட் போட்டானா இல்லை அஃப்லைன் கிஃப்லைன் நெட்டு கிட்ட கிடையாதுன்னு தெரியல. அதுமே தருவ விட்டுருங்க பார்த்துக்கலாம். அது பீஸுக்குது. இங்கே கழி சொல்லி முடிஞ்சு. நான் நினச்சது தான். எழுத்து இல்லை, எழுத்தும் போடலை, பின்ன எங்கே அடிக்க முடியும்? அவன் தான் அடித்தான் போயிட்டான். நானே தான் காமிச்சிக்கிட்டுருக்கானா சூப்பரி ரோடு மக்களே. நம்மளை காமிச்சு கொடுத்துட்ட மக்களே. கிராமம் பெருமையாக இருக்கு. கை வரமாட்டேங்குது, ரொம்ப நாளாக ஆடலையா, அதில் ஆட முடியாது. நான் ஆடி கிழிச்சிருக்கேடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இருந்தாலும் ஓரளவுக்கு ஆடினால எனக்கு இதே 3 மணி நேரமாக முக்கியனுக்கிறேன். நான் தப்பு பண்ணுறது வச்சு நான் அப்படி தான் ஆட முடியும். அதாவது ஒரு பீஸ் நீங்கள் வந்ததுனா கூட அடிக்கலாம், ஒரு பீஸ் நீங்கள் சரியாக மாட்டேங்குது. நீங்கள் செத்தா நான் என்னடா பண்ணுறது? அடப்பாவி இது என்னடா கதை? சாவறேன் அப்புறம் நான் சாவறேன். டெய் எப்படா இதை நன்றி. என்ன நடக்குது சரவணன்? இங்கே எனக்கே தெரியாமல் இதுதான் நடக்குது சரவணன். அஞ்சரம் இணையறாளே கலச்சா கெடுத்து வேளாறு இருக்கு நீ செய்யறாளே இறங்கி கலக்குவாளே. 18 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. 6:49 ஆயிடுச்சு. சூப்பர். ஐயோ நல்ல டேமேஜ் வாங்கி விட்றானே. ஐயோ பார்க்குறான். அவனுக்கு தான் ஸ்கோப் போகிறேன்றதை துல்லியமாக பார்த்துறான். எங்கேருந்து ஏன் அடிப்பான்? எங்களுக்கு சொருவானவே தெரியாது. அவனுக்கிட்டே ஃபேட் ரெஞ்சுக்குது, அவன்கிட்ட வேறு லாங்குவேஜ் தான் இருக்குது. தருவ செதுப்படா பண்ணடா. பா மேக் 3 வச்சுக்கிறான்ப்பா. தூக்கிடா அப்படி
ஐயோ மாட்டினேன், முட்டு சந்தில் மாட்டினேன்டா. வந்துட்டேன். வஞ்சிரம் மீன் ஏறாளே கிடச்சா கெழுத்தி வேறாளே இருக்கு. நீ அடிப்பா, நீ முடிச்சிடுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீ அடிச்சு. நைஸு. ஐயோ சும்மாவே அவனுக்கு என்ன தானே அடிப்பானுவோ, எனக்கு வேறு பேர் போட்டு காமிக்கிறானுங்க இவனை அடிங்கடா அப்படின்னு. அதனால இது பிடிக்க கண்ணாக்காரனுக்கு. யாராவது ஏதாவது நினச்சிருப்பாங்க. தம்பி ஏன் என்சாண்ட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோ. தர்றானோ அது ஏதாவது ஸ்மார்ட் டவுலோ. சும்மா இருக்கும்போது தான் டெட்டு, நல்லாவே இல்லாத போது தான் டெட்டு. அது கண்டென்ட் எடுத்தேன் அப்போல்லாம் டெட்டு. ஒரு மாதம் ஆடாமல், ஒரு மாதம் இல்லை, ஆமாம் ஒரு மாதம் தான், ஒரு மாதம் ஆடாமல் திடீர்னு அதை கை வச்சு கண்டென்ட் எடுக்கலாம் வரும்போது இது பாருங்கள் எப்படி சரியாக உழுது. பார்த்துட்டானோ? ஆமாம் பார்த்துட்டான். இந்த கண்ணு முழிச்சுக்கிட்டா அந்த காது தெரியாது, செத்து போச்சு வனவாடு பறி போயிருந்து. கோப்பர் ரெடி இது போட. செத்து போச்சு. அச்சரா அச்சரா ஐயோ செய் சட்டி மாமனே, நல்லா அடி. கடைசியில் சொதப்பிட்டேன். ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ. இங்கெல்லாம் க்ரோஸாக வச்சு நல்லா கிழிக்க முடியாது. இங்கெல்லாம் மட்டும் எடுத்து அவன் ஷார்ட்ரிங் கேட்டான், அதான் கழிச்சிருந்தா ஷார்ட் வச்சுருவாங்க. நல்லா ஆனேங்க இந்த ஒரு கில்லில் போயிடுத்து. கொஞ்சம் மீன் பால்லே ஸ்ட்ரெயிட்டாக போனோம், தள்ளி பண்ணணும். எப்படி போனாலும் அடிக்கிறானுங்க நம்மளை மட்டும், அதுதான் எப்படின்னு தெரில. இது பேர் ஃபஸ்ட்டே இது பேர் கிரிமினலே எல்லாம் பண்ணுறப்பா நீ. யோ ஐயோ நான் ஃபாலோ பண்ணிட்டேன். கண்ணு முழிச்சுக்கிட்டா அந்த காதல் தெரியாது, மொத்த டீமும் போச்சு, நாங்கள் 2 பேர் தான் மச்சி. என்ன பண்ணுறேன்னு தெரில, என்ன பண்ணுறது. கொஞ்சம் மீன் வாழ அது பற்றி அவனுங்க சைடே போயிட்டு அவனுங்க ஏர் ட்ராப் போய் விட்டுச்சுன்னு இது அவன் வருவான்னு சத்தமே கிடையாது. அட பாவீங்களா, நினச்சது தான் நந்தது. எல்லாம் நினைத்ததான் வருவானு நினச்சா அதே மாதிரி வந்துட்டோம். அதுதான் சரி. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டிஜிடி. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.